உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு தை மாதம். இந்த தை மாதம் தை பிறந்தால் வழிபிறக்கும் சொல்லுவோம். இந்த தை மாதத்தில் மீன ராசி என்பவர்களுக்கு எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஆக மீனராசி என்பர்களே, குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க மீனராசி. உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான். உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் உயர்ந்ததாக இருக்கும். எதுலேயுமே தெளிவு நிதானம் இருக்கும். அது மட்டும் கிடையாது, அன்புக்கு கட்டுப்பட்டவங்க. பாசத்துக்கு அடிமைனா அது நீங்கள் தான். இன்றைக்கி வரைக்கும் வாழ்க்கையில் நம்பி ஏமாந்தவங்க நீங்கள் தான். ஏன்னா அன்பினால தான். ஆனாலும் நீங்கள் அறிவாளிகள், புத்திசாலிகள். உங்ககிட்ட ஒரு கெட்டவன் ஒரு தவறுகள் செய்கிறவனாக இருந்தால் கூட உங்களோட நின்னா நீங்கள் பேசுகிற பேச்சில் ஒரு திருடங்கூட அவன் நல்லவனாக மாறக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சில் அவ்வளோ வலிமையும் அவ்வளோ தெளிவும் இருக்கும். அது மட்டுமல்ல, உங்களது வாழ்க்கையில் இன்னைக்கு வரைக்கும் உங்களால் வாழ்ந்தவங்க பலர். இதில் எங்கேயும் கெட்டவங்களை கை காட்ட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கிறீங்க. ஆனாலும் அது என்னவோ உங்களுடைய மனசு, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி பாடுபட்டு மேன்மையை பண்ணாலும் இங்கே ஒரு தெளிவு இல்லை. கடந்த காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா பல மன உளைச்சல், மனக்குழப்பங்கள், இழப்புகள், உங்களுக்கு வேண்டியவங்களை எழுந்து நிற்கக்கூடிய ஒரு சூழல். அதையும் தாண்டி தொழிலில் பலவிதமான சிக்கலை சந்திச்சிட்டீங்க, பலவிதமான இழப்புகளை சந்திச்சிட்டீங்க. அதனால் இன்றைக்கி மன உளைச்சலுக்கு ஆளாகி வாங்காத கடனுக்கு வட்டியை கட்டக்கூடிய நிலை. வட்டிக்கு வட்டி வாங்கி வட்டி கட்டினாலும் இங்கே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இல்லை. மொத்தத்தில் இந்த நிலை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்ற அளவுக்கு வாழ்க்கை ரீதியில் இருந்து எல்லாமே உங்களுடைய மற்றவங்களுக்காக நம்ம வாழ்கிறோம், நமக்காக நம்ம வாழலையேன்ற அளவுக்கு மனவேதனையில் இருக்கிறீங்க. ஆனால் உங்களுக்காக நீங்கள் வாழக்கூடிய உங்களுடைய தகுதி, உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய திறமை, உங்களுடைய டேலண்ட் அது எந்த அளவுக்கு இருக்குன்றது இதுக்கு மேலே மற்றவங்களுக்கு காட்டக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். காரணம், ஒரு புறம் குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்தாலும் அவர் உங்களுக்கு கடந்த காலகட்டம் வரைக்குமே வக்கர நிலையிலையும், அதுக்கு முன்னாடி ராகுவோட சேர்ந்து 2ஆம் இடத்துல இருந்த ராகு உங்களுடைய வாழ்க்கையில் பலவித சிக்கலை, குடும்ப ரீதியில் பல குழப்பத்தையும் உண்டாக்கி நிம்மதி இல்லாமல் மன உளைச்சலை உண்டாக்கிட்டார். ஆக இந்த குரு பகவான் இந்த 1ஆம் தேதியிலிருந்து தான் அவர் வக்கர நிலையிலிருந்து இயல்பு நிலைக்கு வந்திருக்கார். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா சனி பகவான் 11ஆம் இடத்துலேருந்து 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். விரயமாக இருந்தாலும் விரய செலவுகள் கொடுக்கும். ஏன்னா குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கார். அதே நேரத்தில் பல பேருக்கு இது 2ஆம் சுற்று 7 சனியாக இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, கொடுக்கும். இந்த நேரத்தில் பூமி, மண், மனை, பொன், பொருள் சார்ந்த விஷயங்களை அமைப்பீங்க. ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க. நல்ல இலக்கு அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். இந்த தை மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங்காக இருக்கும். அதை விட உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் தனுசில் இருந்து 22ஆம் தேதி தான் அவர் பயிற்சியாகி 11ஆம் இடம் லாபஸ்தானம் மகரத்துக்கு உச்சம் அடைய போகிறார். அப்போது இது உங்களுக்கு தொழில் வேலையில் இருக்கக்கூடிய ஆற்றலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். கடந்த காலகட்டங்களில் தொழிலில் நடந்த இழப்புகளை சரி செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உங்களுக்கு பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய காலமாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, தொழிலில் இருக்கக்கூடிய நஷ்டீடுகள் மட்டும் அல்ல, அந்த தொழில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகளாக உங்களுக்கு அமையும். அடுத்தது வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை சரி செய்திடுவீங்க. ஏன்னா அந்த தொழில் சார்ந்த இடத்திற்கு அதிபதி, வேலை சார்ந்த இடத்திற்கு அதிபதி குரு பகவான் அவர் தனஸ்தானத்தில் அருமையாக நின்று அந்த வேலை தொழில் சார்ந்த இடத்த 10ஆம் இடத்தை பார்க்குறார். அந்த இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் உங்களுக்கு பாக்யாதிபதி, அவர் 22ஆம் தேதி வரைக்கும் இருப்பார். சுக்கிரன் ப்ளஸ் புதன் அவரும் அந்த இடத்துல தான் இருக்கிறார். அவரும் பார்த்தீங்கன்னா புதன் 18ஆம் தேதி தான் பயிற்சியார். அப்போ வேலையில் டாப் லெவலுக்கு வந்துடுவீங்க. ஏன்னா கடந்த காலகட்டங்களில் நிறைய பேர் விஆர்எஸ் கொடுத்துட்டு வேலையை விட்டு போயிடலாமான்ற அளவுக்கெல்லாம் அரசு உத்தியோகத்தில் இருந்தவங்க இருக்கிறீங்க. ஆக அந்த மன உளைச்சல், ஒரு பக்கம் பிரச்சனைகள், ஒரு பக்கம் தொழில் நெருக்கடிகள், மனக்குழப்பங்கள், நமக்கு மேலே இருக்கிறவங்க எதுவுமே இங்கே சரியாக இல்லை, நம்மளை ஏதோ கார்னர் பண்ணுற மாதிரி இருக்குன்ற அளவுக்கு மன உளைச்சலுக்கு அடைச்சிட்டீங்க. செய்யாத தவறுகளுக்கு தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலை. ஏன் சிலருக்கு வாங்காத கடனுக்கு வட்டி கட்டுற மாதிரி தான். அந்த மாதிரி எல்லாமே நெகட்டிவாக இருந்த இந்த தருணத்தில் நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுப்பீங்க. நீங்கள் நினச்ச இலக்கு அடைவீங்க. வேலையில் உங்களுக்குன்ட்டு ஒரு முத்திரையை பதிப்பீங்க. அது கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் நடக்கும். இந்த தை மாதத்தில் உங்களுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும். மேற்கொண்டு உங்களுக்கு அரசாங்க ஊதிய உயர்வும், உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகும். அடுத்தது
டெம்பரவரியாக இருக்கிறவங்க பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே ப்ரைவேட்டில் இருந்து நம்ம அரசாங்க உத்தியோகத்துக்கு மூவ் பண்ணலாமா நினைக்கிறவங்களுக்கு அதை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். முயற்சிகளை பலப்படுத்துங்க. வெளிநாடு முயற்சிகள் செய்து அதை சார்ந்த தோல்விகளை சந்தித்தவங்களுக்கு இந்த தருணத்தில் அதை சார்ந்த வெற்றிகள் கிடைக்கும். அடுத்தது, வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு சனி பகவான் வந்துட்டார். ஒன்று. அடுத்தது, உங்களுக்கு இந்த குரு பகவான் 10ஆம் இடத்தை தெளிவாக பார்க்குறாரு. அப்போது வேலையில் இருக்கிற சிக்கலை சரி செய்திருவீங்க, தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி செய்திருவீங்க, உங்கள் பண நெருக்கடிகளை சரி செய்து கடன் சுமைகளை நிவர்த்தி பண்ணிடுவீங்க. இந்த வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைச்சிடும். திருமண தடைகளை நீக்கிடுவீங்க. கண்டிப்பாக இந்த ஏப்ரலுக்குள்ளே உங்களுக்கு திருமணம் ஆகிடும். அதற்கு இந்த தை மாதமே உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு கிளிக் ஆகிடும். கிளிக்னா கன்ஃபார்ம் ஆகிடும். அந்த அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் அமைச்சிடும். முயற்சி பண்ணுங்கள். திருமண ரீதியில் பல தோல்விகளை சந்தித்த உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். அடுத்தது, திருமணமாகி டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சுன்னு நினைச்சவங்களுக்கு அந்த இடத்துல இருந்த ராகு இப்போ உங்களுக்கு மாறியாச்சு. ராகு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காரு. அடுத்தது, குரு இப்போ தெளிவாக அருமையாக இருக்கார். அவருடைய பார்வை உங்களுக்கு சத்துருஸ்தானத்தில் விழுது. உங்களுடைய எதிர்ப்பு, போட்டி, பொறாமைகள் எல்லாம் விலகி மீண்டும் ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும். முயற்சியை பலப்படுத்துங்க. சம்மந்தப்பட்டவங்ககிட்ட பேசுங்க. அது மட்டும் இல்லை, ஏற்கனவே திருமணமாகி டைவர்ஸ் ஆகிடுச்சு, மறுமணத்திற்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்ட உங்களுக்கு கண்டிப்பாக மறுமணத்திற்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த பாக்கிய சம்மந்தப்பட்ட இடத்தை பார்க்கும்பொழுதும் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடமும் அடுத்தது அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு குரு பகவான். அப்போது உங்களுக்கு அதை சார்ந்த அந்த தடைகளை நீக்கி ஒரு மேன்மைகளை உண்டாக்கிடுவார். மேற்கொண்டு உங்களது வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பலவித பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. அந்த பிரச்சனைகளால் பலவித மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டீங்க. கண்டிப்பாக அந்த பிள்ளைகள் எதிர்கால அவங்களுடைய திருமண ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்திருவீங்க. அவர்களது தொழில் சார்ந்த பிரச்சனைகளையும் ஓரளவுக்கு கிளியர் பண்ணிடுவீங்க. வேலையில் இருக்கக்கூடிய சிக்கலும் சரியாகக்கூடிய காலகட்டமாக பிள்ளைகளுடைய பாதிப்பை நீக்கக்கூடிய தருணமாக இது உங்களுக்கு அமையும். அதற்கு காரணம் உங்களது பஞ்சமஸ்தானம். இந்த பஞ்சமஸ்தானத்தை இந்த பாக்யாதிபதி செவ்வாய் உச்சம் அடைஞ்சி நேரடியாக அந்த இடத்த பார்க்குறார். அது உங்களுக்கு ஹைலைட், அது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். அப்போது குழந்தைகளும் சரி, அவங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் இருக்கிற பிரச்சனைகளும் சரி, அது மட்டும் இல்லை, நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை தடைப்பட்டு நிற்குதுன்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தருணத்தில் அவங்களுக்கு திருமண வாய்ப்பையும் அமைச்சிடுவீங்க. ஆக மொத்தத்தில் அவங்க குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கலை சரி செய்யக்கூடிய காலமாக இருக்கும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பர்ஃபெக்டாக உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் பண்ணுவார். இது உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு காலம். அடுத்தது, ஆரோக்கிய ரீதியில் சில பாதிப்புகளை சந்தித்தவங்களுக்கு கண்டிப்பாக அது உங்களுக்கு சரியாயிடும். அதுவும் நரம்பு கிட்டத்தட்ட உங்களுடைய பேக் பெயின், இந்த கழுத்திலிருந்து உங்களுக்கு இந்த இடது ஷோல்டரு இந்த மாதிரியான இடத்துல சில பாதிப்புகள் கொடுத்துருக்கும். அது உங்களுக்கு சரியாகக்கூடிய கால அமைப்பாக இந்த தருணங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிடும். கவலைகள் வேண்டாம். மேற்கொண்டு 50-60 வருடங்களுக்கு மேலே வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு உடல் உபாதைகள் இருக்கும். அந்த உடல் உபாதைகளும் சரியாயிடும். மேற்கொண்டு அவங்க செய்த வேலையில் விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அந்த பென்ஷன், அதில் இந்த தொழில் சார்ந்த அந்த பண வருவாய், இது எல்லாத்துலேயும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அதெல்லாம் எனக்கு சரியாகுமான்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இது எல்லாமே கைக்கூடி வரக்கூடிய காலமாக இருக்கும். காரணம், தனகாரகன் குரு பகவான் உங்களுக்கு அருமையான இடத்துல நிற்கிறார். அவருடைய பார்வையும் தொழில் ஸ்தானத்தில் வேலை இடத்துல படுது. இதெல்லாம் உங்களுக்கு ஹைலைட், ரொம்ப நல்லா இருக்குது. கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதி புதனும் 4ஆம் இடத்திற்கு அதிபதி புதனும் 11ஆம் இடத்துல தீர்க்கமான ரீதியில் 18ஆம் தேதியே பயிற்சி ஆடுவாங்க. அது வரைக்கும் 10ஆம் இடத்துல நிற்கிறாங்க. இது 2 இடமும் உங்களுக்கு உகந்த இடம் தான். இது 2மே உங்களுக்கு நல்லா இருக்குது. இதில் சுக்கிர பகவான் உங்களுக்கு யோக மாளவிகா அமைப்பில் நிற்கிறார். அது உங்களுக்கு நல்ல அமைப்பு. மொத்தத்தில் திடீர் டேர்னிங், திடீர் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இது அமையும். சொத்துக்களிலும் பூர்வ புண்ணிய சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் சரியாகக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு இது அமையும். வழக்கு சார்ந்த பிரச்சனைகளையும் சரி செய்திருவீங்க. இருந்தாலும் ராகு உங்களுடைய ஜென்மத்தில் இருக்கார், கேது 7ல் இருக்கார். அப்போது சடனாக ஒரு முடிவு எடுக்கக்கூடாது, கொஞ்சம் சிந்திச்சு செயல்படணும். அடுத்தது, சில நேரங்களில் இத்தனை நாளாக இல்லாத கோபம் திடீர்னு வரக்கூடிய ஒரு சூழலை உண்டாகும். இந்த ராகு ஸ்பீட், சடனாக ஒரு சில முயற்சிகள் இருக்கும். சடனாக சில மாய பிம்பங்களை உருவாக்கிடுவார். அதனால் அந்த கொஞ்சம் அந்த நேரத்தில் அமைதியாக நின்று யோசித்து சிந்தித்து செயல்படுங்க. கோபமான அந்த நேரத்தில் எந்த முடிவு எடுக்காதீங்க. அதெல்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்க. வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் ஞாபக மருதிகள் கொடுக்கக்கூடிய நிலைகள் இருக்கணும். அது பெருசாக பாதிப்புகள் தரக்கூடிய அளவுக்கு இல்லை. நம்ம எச்சரிக்கையாக இருந்தால் பிரச்சனை இல்லை. ஆச்சுங்களா? ஆக மொத்தத்தில் இது எல்லா அமைப்புகளும் உங்களுக்கு ஓரளவுக்கு தீர்க்கமான நிலையில் தான் இருக்குது. மேற்கொண்டு சனி பகவான் 12ல் இருக்கிறதுனால நீங்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறத அவாய்ட் பண்ணிடலாம். ஒரு அசையாத சொத்துக்கள் மேலே போடலாம். பூமி,
வீடு கட்டுறது, இந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் அமைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மேற்கொண்டு மீனராசி அன்பர்கள் பூமி அமைக்கிறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் உகந்த காலமாக இது இருக்கும். அந்த வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும். கடன் சுமைகள் நீக்கி நீங்கள் ஒரு நல்ல இலக்குக்கு அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களுக்கு அமையும். ஆக கவலைகள் வேண்டாம். உங்களுக்கு இந்த காலம் ஒரு பொற்காலமாக உங்களுக்கு அமையும். உங்களுடைய முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸை அடைவீங்க. புத்திரபாகியம் தடைப்பட்டு நிற்கிறவங்களுக்கு புத்திரபாகியம் கிடைக்கும். கவலைப்படாதீங்க. அது மட்டும் கிடையாது, உங்களது வாழ்க்கையில் இந்த தை மாதம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம், அதை ஒரு பொற்காலம், அந்த காலத்தை சரியாக பயன்படுத்திக்கிங்க. இது வரைக்கும் சொன்ன இந்த பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் நான் சொல்லியிருக்கிறேன். உங்கள் ஜனன ஜாதகத்தில் திசா புத்திகள் இருக்குது. திசா புத்திகள் சார்ந்து தான் உங்களுடைய முழுமையான பலன்கள் இருக்கும். சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பரல்கள் இங்கே பெற்றிருக்கின்றது பொறுத்து தான், அந்த பரல்கள் சார்ந்து தான் உங்களுடைய ஒவ்வொரு கிரகங்களுடைய பலம். அது மட்டும் ஒரு 4 பரல்களுக்கு மேலே 7 வரைக்கும் இருந்துட்டா டாப் லெவலில் இருக்குங்க. பெரிய லெவலில் சாதிப்பீங்க. உங்களுக்கு இது ஒரு பெரிய டேர்னிங்காக இருக்கும். இதை விட 3 மடங்கு நீங்கள் சாதிப்பீங்க. அப்போது அந்த ஜனன ஜாதகம் தான் அதை நிர்ணயிக்கும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பாருங்கள். அதை பார்த்து இந்த ஒரு முடிவு எடுங்க. அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த இந்த முயற்சிகள் எடுங்க. அது 100% சக்ஸஸ் கிடைக்கும். மொத்தத்தில் மீனராசி அன்பர்களின் வாழ்க்கையை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.